அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஃபஸ்ட்டு என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட பர்சனோட சேனல் மெசேஜஸ். ஓ மை காட், காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபெமின் எனர்ஜி மாஸ்குலினை தேடுற அந்த சாங். வலியே என் உயிர் வலியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே, சக்கியே என் இளம் சக்கியே, உன் நினைவுகளால் நீ துரத்திரியே. ரெண்டு பேருமே மிஸ் பண்ணுறீங்க ஒருத்தங்க. அதில் சந்தேகமே இல்லை. மேபி நீங்களும் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. மேபி நீங்கள் பார்த்துட்டு பிரிஞ்சு வந்தால் இட்ஸ் லைக் அடுத்த மீட்டிங் வரைக்கும். மேபி அது நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், நெக்ஸ்ட் டேவாக இருக்கலாம். ஆனால் அந்த டைம் அந்த பிரிவு ரெண்டு பேர்த்தையுமே அஃபெக்ட் பண்ணது. ஸோ மாஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நினைவுகள் அவங்களை எப்பயுமே துரத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெமினன் நீங்கள் மாஸ்குலினை தேடிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் எனர்ஜெட்டிக்லாம் மேபி. Channel messages from collective's person, spirits, please. Channel messages from collective's person. Channel messages from collective's person. உங்களை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம், உங்களோட எனர்ஜி. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தின மாற்றங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சு கொண்டு வந்தீங்களா, இல்லை உங்களோட அந்த குழந்தைத்தனம், இல்லைனா உங்களோட கேரக்டர், அது உங்களே அறியாமல் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிரிவு அவங்க ரொம்ப நாள் நீடிக்க விரும்பலை. இந்த பிரிவு சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ருப்பான்சல் மாதிரி உங்களோட காதலுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சில ரிஸ்க் எடுத்து, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருட ருப்பான்சல் ஸ்டோரியில் இந்த டவரை, இந்த கோட்டைக்கு ஒரே ஒரு கதவு தான் இருக்கும். அதுவும் ஒளிச்சு வச்சுருப்பான் அந்த சூன்யக்காரி. ஸோ அவங்க கத்தியெல்லாம் போட்டு அப்படியே சிவரெல்லாம் பிடிச்சி ஏறி தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரிஸ்க் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட வரணும்னா ஐ ஹாவ் டு டேக் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க சந்தோஷமாக தான் எடுக்க போகிறாங்க. அது வருத்தமாக இவ்வளோ வேலை செய்யணுமா, இல்லை நான் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எனக்கு அவசியமா, அப்படியே அவங்க சொல்ல வரல. அவங்க என்ன சொல்ல வராங்களோ உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் தப்பு இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். Please press channel messages from collective's person. Channel messages from collective's person. A very specific message. I connect with you at night. இது பார்த்தீங்க அப்படின்னா I feel the love. I need to see you. Again, I need to see you. உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. உங்களை பார்த்துட்டே இருந்தால் தட்ஸ் ஓகே. உங்களை பார்த்துட்டு அடுத்த நொடி உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அவங்க அது அடுத்த நொடி, அடுத்த நாள், இல்லை அடுத்த வாரம், அது உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்தது. அவங்களால இந்த காதலை உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் உங்களோட எனர்ஜெட்டிக்கில் அவங்க கனெக்ட் ஆகி இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த காதலை அவங்களால இரவு நேரங்களில், இட்ஸ் லைக் நாட் இன் அ பேட் சென்ஸ், அந்த அமைதியான தருணத்தில் அவங்க மட்டும் இருக்க அந்த தனிமையான தருணங்களை உங்களோட எனர்ஜியை அவங்களால ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மார்னிங் பிஸியாக இருப்பீங்க, நீங்களும் பிஸியாக இருப்பீங்க, அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜியை ரியலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் டே டு டே ரொட்டீனில். ஆனால் இரவு நேரங்கள் அந்த தனிமையில் உங்கள் எனர்ஜி அவங்களால ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது. ஐ கேன் ஃபீல் த லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக அவங்க தனிமையில் இருக்கும்போதோ, இல்லை ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கும்போதோ அவங்க எனர்ஜி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. Channel messages, spirits, please. Channel messages, spirits, please.
Deep dive deep into each other, uncover hidden pearls. ஸோ அவங்களுக்கு இதுதான் ஆசை. அதாவது ஒருத்தங்கள முழுகி உங்களுக்குள்ளே இருக்க அந்த நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. டீப் டைவ், இந்த காதலை ஆழமாக குதிச்சிடணும். அதாவது உங்களோட காதலில் அவங்க குதிக்கணும், அவங்களோட காதலில் நீங்கள் குதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நம்ம மூழ்கினா தான் முத்து கிடைக்கும். அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. இந்த காதல் அப்படிங்கிற இந்த நதியில் முழுகி, கடலில், நதி மேபி இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் பேர்லாக இருக்கலாம். பட் கடலில் வந்து முழுகி முத்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த காதல் கடலில். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இது ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே அவங்கள தொலைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொலைச்சி அவங்க புதுசாக பிறந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். சீக்ரெட் கார்டன். கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்ப்டு எனர்ஜி இருக்குது. இந்த பல செய்திகள் அதை கொண்டு வந்திருக்கு. ஸ்பார்க், இன்னர் வர்வன் க்ரோத், ஹலோ, கமிட்மெண்ட், டிவோஷன், ஃபர்கிவ்னஸ், ரீகமிட். ஓகே, இது நம்ம போக வேண்டாம், ஏன்னா இது மிக்ஸ்ட் எனர்ஜியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்ரெட் கார்டன் பார்த்திங்க அப்படின்னா, ஓப்பன் த சீக்ரெட் கார்டன் ஆஃப் யுவர் ஹார்ட் டு ட்ரூ லவ், லெட் ட்ரஸ்ட் பிளாசம் வித்தின். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரெண்டு பேர்த்துக்குமே, ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு டவரில் இருக்கீங்க, ஐ மீன் நீங்கள் ஒரு இடத்துல அடைஞ்சு இருக்கீங்க, இல்லைனா உங்கள் காதலே இல்லை, எனக்கு காதலா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சென்ஸே உங்களுக்கு இல்லை. ஏன்னா ருப்பாஞ்சலுக்கு வந்து காதல் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லை. மேபி உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்னு கூட நீங்கள் கதவெல்லாம் சாத்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு சூப்பர் டூப்பர் ஆளாக அனுப்புகிறோம், கதவை திறமா அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்ரெட் கார்டன், ஓப்பன் த சீக்ரெட் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட மனசு அவ்வளோ அழகான விஷயம் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். மேபி உங்கள் பர்சன் கூட சொல்லலாம், காதலே வேண்டான்னு நீ அடைக்கணும்னு அவசியம் இல்லை, என்னோடய காதல் வந்து ரொம்ப ஆழமான காதல், உண்மையான காதல், ஸோ நீ திரும்பவும் அந்த காதலுங்கிற கதவை தைரியமாக நம்பிக்கையோடு திறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கலாம். ஐ மீன் காதலை பொறுத்த வரைக்கும் கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், இல்லைனா வந்து சாவியை பூட்டி ரொம்ப பத்திரமா வச்சுருந்துருக்கலாம், ரொம்ப ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ருப்பாஞ்சல் அப்படி தான், ரொம்ப ஸ்பெசிஃபிக் பர்சன், அவங்க ஒருத்தரால் தான் அங்கே வர முடியும். ஸோ அந்த ஒருத்தர் தான் இப்போது வந்திருக்கிறது அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் தான் அந்த ஒரே ஒருத்தன், உன் காதல் கதவை வந்து சாவி போட்டு திறக்கக்கூடிய ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க. Channel messages from collectives person spirits please. Channel messages from collectives person. Channel messages from collectives person. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த காதலை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஒன்றா, மேபி உங்கள் பர்சன் ரிசர்ச் பண்ணுறாங்க இந்த காதல் சுச்சுவேஷனை பற்றி. அதே சமயம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அட் அ டைமில் அவங்க பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா பல விஷயங்களை அவங்க ஒன்றா சேர்த்து கோத்து பார்க்கும்போது இந்த காதல் எவ்வளோ அழகான விஷயம்ன்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 6 of Swords. Oh my God, உங்கள் பர்சனுக்கு ஒரு புரிதல் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் மேபி ஒரு பிளேயர் எனர்ஜியை விட்டுட்டு வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. they got clarity. அதனால தான் இங்கே பேஜ் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பக்கா பிளேயர். மேபி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிக்கலாம் இந்த பர்சனை பற்றி, உங்களோட எக்ஸ் இல்லைனா பாஸ்ட் பர்சன், நீங்கள் ஏன் அவங்கள விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு ஏதாவது அவங்க நினச்சிருக்கலாம். அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கலாம். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகும்போது அவங்க ஒரு பிளேயர், அதனால தான் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் லைக்
இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கலாம், இல்லைனா ஒரு புரிதலாக இருக்கலாம். அதனால தான் நீங்கள் வந்து இப்போ கார்டடாக இருக்கீங்க. இட்ஸ் லைக் 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அதனால தான் உங்களோட வால்ஸ், உங்களோட பவுண்ட்ரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் உங்களோட இந்த கோட்டை வந்து ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்கள் மனசோட அந்த சீக்ரெட் கார்டனோட சா கதவை திறக்கணும், அப்போ தான் வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அது ஏன் நீங்கள் காதல்னால் அப்படி வெறுத்துருக்கீங்க, இல்லைனா காதல்னால் ஏன் ஓடிருக்கீங்க, மேபி நீங்கள் சொல்லியிருக்கலாம், இல்லைனா அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைனா அவங்கக்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ண வரும்போது நீங்கள் பின்னடைஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள யோசிக்க வச்சுருக்கு, தேட வச்சுருக்கு. ஏன் காதல்லாம் அப்படி ஓடுறாங்க அப்படின்னு, இல்லைனா ஏன் காதலே வேணான்னு இருந்ததுக்கான காரணம் என்னன்னு தேடும்போது அவங்களுக்கு கிடைச்ச விட பாஸ்டில் மேபி இது வந்து ஃபாலன் ட்வின்னாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேக்கு, அதாவது ஃபேக் கவுண்டர் பார்ட். இது வந்து ஒரு ஃபேக் பர்சனாக இருக்கலாம், இல்லைனா காமிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. உங்களை பிரபஞ்சம் தான் வெளியில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இட்ஸ் லைக் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போகிறீங்க, ஒரு பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வேலை செய்யுங்க. மேபி உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், ஆன்சிஸ்டர்ஸ், உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த பிளேயர் எனர்ஜியை விட்டு விலகி போகணும் பிரபஞ்சம் சொன்னதை கேட்டு நீங்கள் அழகாக விலகி வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட கார்டு இந்த வால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக ஆகிட்டீங்க, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க. இட்ஸ் லைக் பவுண்ட்ரினா பவுண்ட்ரி தான், அதில் வந்து ஒரு நூல் கூட நான் பிசக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் தனிமையில் தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. மேபி இந்த பர்சன் உங்களை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் தனிமையாக இருக்க தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மேபி ஒரு இடத்துக்கு புதுசாக போயிருந்துருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃப்யூச்சரையே நீங்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே அவங்களோட காதல் அதிகமாக இருக்கே தவிர கம்மியாகலை. ஏன்னா உங்களோட போராட்டத்தை அவங்களால பார்க்க முடியுது. ரொம்ப தெளிவான ஆள் நீங்கள். இட்ஸ் லைக் ஏன்னா பிரபஞ்சம் சொல்லி கேட்டு ஒரு பர்சனை வேண்டான்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பக்குவம் இருக்கணும். அதே சமயம் மேபி இந்த பாஸ்ட் பர்சனை பற்றி விசாரிக்கும் போது அவங்க வந்து இட்ஸ் பக்கா பிளேயர், பவர், இட்ஸ் லைக் சேசிங் சம்திங். அதே சமயம் வந்து நிறையா ஃபிலிங்ஸ் இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பற்றி நான் ரொம்ப தெளிவாக உங்கள் பர்சனுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் they want to take the leap of faith. இதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. உன்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது கால்ஸ். உன்னை பற்றி நான் பல விஷயங்கள், எல்லா விஷயமும் கேதர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்களோ, இல்லை வந்து உங்கள்கிட்ட வெளியில் காட்டிக்காமல் இருக்கலாம். பட் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணிக்கலாம், ஒரு விஷயம் கேட்டிருக்கலாம். இட்ஸ் லைக் சம்திங், ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணியிருக்காங்க. சில சீக்ரெட்டாக பண்ணியிருக்காங்க, இல்லை சீக்ரெட்டாக பண்ண போகிறாங்க. there is something. அதனால தான் இப்போ உங்கள் மேலே இருக்க மரியாதை, காதல் வந்து கூடியிருக்கு. they want to rush back. ஏன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து பேசாமல் இருந்தாங்கன்னா திரும்ப வர போகிறாங்க, இல்லைனா இந்த காதல் உங்களை நோக்கி ஓடி வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு இந்த புது ஆரம்பம் உங்களோட வேணும். இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். ஸோ அவங்களோட அடிகள் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கும். அதே சமயம் வந்து இந்த மாதிரி பிளேயர் எனர்ஜியோ இருக்கிறதோ, இல்லைனா வந்து உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறதோ, இல்லைனா உங்களோட இன்னசென்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் அங்கே இருக்காது. வேறு ரொம்ப ஜென்யூனான பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். எனிதிங் எல்ஸ்? பேஜ் ஆஃப் ஷெல்ஸ், 2 of acorns. இன்சைட் அண்ட் ஃபோக்கஸ், டார்கெட் ஓரியன்ட். உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இட்ஸ் லைக் ஃப்ராக் பிரின்ஸ் அண்ட் ஃப்ராக் பிரின்ஸஸ் ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வருது இதை பார்த்தோன்னையும். இது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஓரியன்ட் ஈகிள். இந்த நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியோட இந்த ஈகிள் எனர்ஜி வந்து அழகாக மேட்ச் ஆகுது. 2 of acorns வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் பற்றி பேசினாலும் இந்த பர்சன் ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து ரொம்ப டார்கெட்டடாக இருக்க போகிறாங்க, ஃபோக்கஸ்டாக, ரொம்ப உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க முடிவு எடுக்க போகிறாங்க.
நீங்களும் பிளான் பண்ணுறீங்க, அவங்களும் பிளான் பண்ணுறாங்க. Two of Swords. ஒரே நிமிஷம். Okay, I got clarity. Channel messages from collectives persons, please. Channel messages from collectives person. 9 of Pentacles energy. Channel messages from collectives persons, please. Channel messages from collectives person. I am upset with myself. I have been hurting without you. You have no idea. அவங்க மேபி உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதையோ இல்லை வந்து this is past energy. This is this player energy. The King of Wands energy. அவங்க வந்து இப்போ இட்ஸ் லைக் உங்கள் பர்சன் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இந்த பாஸ்ட் பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த பாஸ்ட் பர்சனுக்கு இப்போது நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப கார்டடாக இருக்கீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம் அந்த பர்சனை. இதெல்லாம் வந்து அவங்கள அப்செட் பண்ணுது. அந்த எனர்ஜி வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண சில மேபி அவங்களோட ஹையர் செல்ஃபாக இருக்கலாம். நீங்கள் இல்லாத அவங்க வாழ்க்கை வந்து இனிமையாக இல்லை, வருத்தமாக தான் இருக்குது. பட் இதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண விரும்பலை. ஏன்னா நிறையா நீங்கள் பார்த்துட்டீங்க. இட்ஸ் லைக் இது நிறையா துரோகம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க இந்த பர்சனால். இட்ஸ் லைக் பச்சை துரோகம். ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குற ஐடியா உங்களுக்கு இல்லை. மேபி அவங்க இட்ஸ் லைக் they are trying to impress you, but that is pointless. ஏன்னா ரெண்டு விஷயம் 6 of Swords வந்து moved on, 9 of Wands வந்து blocked energy. So you blocked him and moved on. The thought of you being, நான் நினச்சேன் இது வந்து உங்களோட எக்ஸாக தான் இருக்கும்னா, the thought of you being with someone else makes me jealous. ஸோ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட இருப்பீங்க, இல்லைனா இன்னொருத்தவங்களை நேசிப்பீங்க அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு வந்து பொறாமல் வருது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து நிஜமாக நடக்கும்போது என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நீங்களே உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கோம் பேசிக் கேரக்டர் இல்லையா. Channel messages from collective persons, please. Channel messages. Channel messages, specific messages, please. Channel messages. Channel messages from collective persons, please. I know that you are the other half of me. இந்த பர்சன் கனெக்ட் உங்களோட கனெக்ஷனில் இப்போது எனர்ஜெட்டிக்கலாக வந்து இருக்க பர்சனுக்கு தெரியும் யூ ஆர் தேர் கவுண்டர் பார்ட் அப்படின்னா. இட்ஸ் லைக் சோல்மேட், ட்வின் ஃப்ளேம், அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறத வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். வாவ் ஐ ரிமெம்பர் யூ. இந்த பாஸ்ட் பர்சன் பாருங்கள், ஸ்டில் தே வாண்ட் டு கம் பேக்.
இது டிஸ்டர்ப்டு எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, லைஃப் இஸ் லைக் தட். கடவுள் வந்து சந்தர்ப்பம் கொடுக்கும்போது burning flame rises up inside every time I think of you. I feel so much passion for you. You light my fire. Wow, secret garden. It's like இது வந்து இது ஆக்சுவலாக கார்டன் தான், இந்த சீக்ரெட் கார்டனும். இது வந்து உங்களோட ப்ரெசன்ட் பர்சனோட பேஷனேட் லவ். அவங்க மேபி கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டோரி அப்படி தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓப்பனாக இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு மாற்றம் லைஃப்பில் வரும்போது அவங்க தயங்கி தயங்கி இந்த இது இட்ஸ் லைக் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்ஸோட ஸ்டோரி தான். 8 of Swords எனர்ஜி. மேபி அவங்களுக்கு இன்னும் இது அவங்களோட ஹையர் செல்ஃபாக கூட இருக்கலாம். இன்னும் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் இல்லாமல் இருக்கலாம், புரிதல் இல்லாமல் இருக்கலாம். வாட் எவர், திஸ் இஸ் த சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் எக்ஸ் அண்ட் ஃப்ரம் யுவர் பர்சன், ஃப்ரம் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ இப்போ உங்களோட ப்ரெசன்ட் கவுண்டர் பார்ட், அதாவது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட ஸ்டோரி என்னன்னு தெரியும். இந்த ஸ்டோரிக்காக வந்து அவங்க உங்களை இன்னும் அட்மையர் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் வாவ், அப்படி தான் அவங்கள பார்க்குறாங்களே தவிர. ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் இருந்ததுன்னா மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வராங்க, தே நோ த ஸ்டோரி அப்படின்னு. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.